புதிய கல்விக் கொள்கை என்ன அப்படிங்கிறத எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும். புதிய கல்விக் கொள்கையை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு குழப்பத்தை. மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தேசிய கல்விக் கொள்கை குறித்து முன்னாள் தலைமை ஆசிரியர் பேசிய வீடியோவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு திமுகவினருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை என்ன அப்படிங்கிறத எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும். புதிய கல்விக் கொள்கையை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு குழப்பத்தை பொதுமக்கள் மனசுல ஏற்படுத்தி நடுத்தர வர்க்க குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான கல்வியை கிடைக்காம பண்ணிட்டு இருக்குது நம்முடைய தமிழக அரசு. புதிய கல்விக் கொள்கை எந்த இடத்துலையுமே தாய்மொழிக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை படி நம்முடைய தமிழ்நாடு அரசு வச்சிருக்கக்கூடிய கல்விக் கொள்கையின்படி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த மொழியில வேணாலும் கத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கக்கூடிய பையன் இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பான். ஆனா புதிய கல்விக் கொள்கை அமுலாச்சு அப்படின்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவனுடைய தாய்மொழியே கத்துக்குவான். ஒரு குழந்தையினுடைய மொழித்திறனானது 4 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள அந்த மொழித்திறன் நல்லா அடித்தளமிடப்படுறதா நம்முடைய உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பையன் தமிழ் மொழியில கத்துக்கிறதுனால தமிழ் மீதான ஆர்வம் அந்த குழந்தைக்கு அதிகரிக்கும். 5ஆம் கிளாஸ் மேல பெற்றோர் விருப்பப்படி அவனுடைய விருப்பப்படி அவன் எந்த மொழியில் வேணாலும் கத்துக்கலாம். ஆனால் தாய்மொழி கட்டாயம். அது போக 3வது ஒரு மொழிய, அது ஹிந்திங்கிறதெல்லாம் கிடையாது, நமக்கு பிடித்தமான அருகாமை மொழியான மலையாளம் கத்துக்கலாம், கன்னடம் கத்துக்கலாம். ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட பையன் ஒரு மலையாளத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய பையன் கோயம்புத்தூர் இருந்தான் அப்படின்னா, திருப்பூர்ல கடை வச்சிருந்தான்னா அவன் தமிழோட சேர்த்து தாய்மொழி மலையாளத்தையும் கத்துக்கலாம். இப்படித்தான் புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. ஹிந்தி படிச்சுக்கோங்கன்னு எந்த இடத்துலையுமே சொல்றது கிடையாது. ஆனா ஹிந்தி படிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா நம்முடைய மகாத்மா காந்தி 1918வது வருஷம் ஹிந்தி பிரச்சாரக் சபான்னு ஒரு சபாவை ஏற்படுத்தி தனிப்பட்ட முறையில ஹிந்தி பிரச்சாரம் பண்ணினாங்க. நம்ம தமிழை வளர்த்துறோம் சொல்லிட்டு நம்முடைய அரசாங்கம் இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே தமிழை வீட்டில இருந்து துரத்துனதை மிச்சம். தமிழை கொண்டு போய் மாநிலங்களையோ வெளி இடங்களுக்கோ கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எந்த விதமான முயற்சிகளையும் நம்முடைய தமிழக அரசோ நம்முடைய இவங்களும் எடுத்துட்டதே கிடையாது. நம்முடைய சமையலறையை கிச்சன் ஆக்கணும், படுக்கை அறைய பெட்ரூம் ஆக்கணும், கழிவறைய டாய்லெட் ஆக்கணும், வாசலை வெராண்டா ஆக்கணும், கதவை கேட் ஆக்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.